ஸோ இவங்க வந்து தேவையில்லாத விஷயங்களை பற்றி நினைக்கிறது, இவங்கள வந்து யார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டது, யார் டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தது, ஒரு விஷயம் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டது யார், இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. மற்றவங்கள பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஸோ மற்றவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு என்ன கிடைச்சது கிடைக்கல இதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது நல்லது. மேற்கொண்டு அவங்க மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போகணும். இவங்களால என்ன செய்ய முடியும், இல்லை இவங்க மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும், அதை பற்றி கூட யோசிச்சுட்டு போயிடலாமே தவிர, இவங்களுக்கு யார் என்னெல்லாம் செய்யலை, யாரெல்லாம் இழுபறியாக இப்படி வெயிட் பண்ண விட்டுட்டாங்க, ஸோ டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, இதை பற்றிலாம் யோசிக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்து நான் வந்து என்னோட சக்ஸஸ்க்காக இந்த விஷயத்தை வந்து பண்ண போகிறேன், நான் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலான் இருக்கேன், ஆனால் என்னால் பண்ண முடியல. ஸோ இதுக்கு என்னதான் இஷ்யூ அப்படிங்கிறது என்னால் ஐடென்டிஃபை பண்ணவும் முடியல. எல்லாமே சரியாக இருக்குது, ஆனால் அந்த வேலை மட்டும் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி தோணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன நம்ம பண்ணலாம்? இது வந்து ஹானஸ்டியாக இருக்கணும். அவங்க வெளியே ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, எல்லாமே ஹானஸ்டியாக அவங்களுடைய வேலைகளை செஞ்சுருப்பாங்க. பட் அந்த ஹானஸ்டிக்கான தகுந்த ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்காது, ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்காது, இதெல்லாம் சரி. ஆனாலும் செல்ஃப் ஹானஸ்ட்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஹானஸ்டியாக இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம்.